கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 13/10/2025 திங்கட்கிழமை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை புறப்பட்டு டெல்லிக்கு போனேன். டெல்லிக்கு போயிட்டு இப்போ காலையில் கரெக்டாக 6:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். நேற்று நைட்டே திருநெல்வேலி வந்துட்டேன். ஆனால் லாஸ்ட் பஸ்ஸு நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆகவே திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எனக்கு ஒரே பயமாக இருந்தது. கூடாரம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் பாதுகாத்தார். மழைலாம் பெய்திருக்குது, பெரிய மழை இல்லை, மழை நார்மலாக பெய்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கூடாரத்துக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். சரிங்களா? இந்த ஓடெல்லாம் நான் தூக்கி வச்ச மாதிரி தான் இருக்குது. காற்றோ மழையோ கூடாரத்தையோ பொருட்களையோ சேதப்படுத்தாமல் கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கிட்டத்தட்ட போயிட்டு வந்த காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணினார். சரிங்களா? எல்லாம் ஆன்லைன் தான், அதனால் ஆன்லைனில் நான் தான் பண்ணணும். ஆனால் போய் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போய் சம்மந்தப்பட்ட அலுவலர்களை பார்த்து பேசி உறுதிப்படுத்திட்டு வரைக்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். சரிங்களா? அன்பானவர்களே, மொத்தமாக 2200 செலவாயிருக்கு. ரயில் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, சாப்பாடு, இந்த காரியங்களெல்லாம் சேர்த்து 2200 செலவாயிருக்கு. அன்பானவர்களே, கர்த்தர் கிருபை செய்தார். போக்குவரத்து எல்லாத்துலேயும் கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வர கிருபை செய்தார். ட்ரெயினில் கூட்டம் இல்லாமல் நல்ல இருப்பிட வசதியோடு கூட எல்லா இடத்துலையும் ஆண்டவர் கிருபை செய்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி கர்த்தருடைய பரிதான கிருபையினால் என்னுடைய 66வது பிறந்த நாள். 65 வயசு முடிந்து 66வது வயசுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இதெல்லாம் நான் நினச்சே பார்க்கல, கற்பனை கூட பண்ணி பார்க்கல. என்னுடைய வாழ்க்கையில் 55 வயசுக்கு மேலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் நான் முதல்ல தீர்மானம் பண்ணியிருந்தேன். அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா 55 வயசில் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா திரு கோயில் பிச்சை நாடார் அவங்க 55 வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதனால் நானும் அந்த வயசுக்கு மேலே இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அன்பானோடைய அந்த வயசுக்கு மேலே இன்றைக்கி 11வது வருஷம் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். சரிங்களா? போராட்டம் தான், பிரச்சனை தான், மரண கன்னிகள் தான், ஒவ்வொரு நாளும் மரண கன்னிகள் தான். சரிங்களா? இப்போ செத்துடலாமா, அப்போ செத்துடலாமா, இப்படியே போராட்டம் தான். அன்பான தெய்வ பிள்ளைகளை, என்னடா இவர் எடுத்துக்கலாம் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவர் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ சங்கீதக்காரன் தாவீதும் ஒவ்வொரு நாளும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து அப்படி தான் போயிட்டு வந்திருந்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும். ஆனால் இன்றைக்கி 66வது வயசுக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிறந்த நாளுக்கென்று ஒரு புது ட்ரெஸ் எடுத்தது இதுதான் முதல் தடவை. சரிங்களா? என்னுடைய பிறந்த நாளுக்குன்னு யாரும் ட்ரெஸ் எடுத்ததே கிடையாது, நானும் ட்ரெஸ் எடுத்து கிடையாது. ஆனால் இந்த பிறந்த நாளுக்கு தான் புது ட்ரெஸ். அன்பானவர்களே, பிறந்த நாளுக்குன்னு நான் எடுக்கலை, நார்மலாக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அதை போடாமல் வச்சுருந்தேன், பிறந்த நாளுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி. ஆகவே அன்பானவர்களே, இந்த பிறந்த நாள் தான் ஒரு விசேஷமான பிறந்த நாள். புது ட்ரெஸ் போட்டு இந்த பிறந்த நாளை நான் சிம்பிளாக கொண்டாடலாம் ஒன்றும் செய்யலை. இந்த வீடியோ நான் போடுறதுமில்ல, இதுதான் என்னுடைய கொண்டாட்டம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? எத்தனையோ பேர் கான்டாக்டில் இருக்காங்க, ஒருவருமே எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலை. பரவாயில்ல. ஆனால் ஒரே ஒரு மகள் மட்டும் எனக்கு சொன்னான். அன்பான தெய்வ பிள்ளைகளை, மும்பையில் இருக்கிற ஒரு மகள், அவளை நான் நேரில் கூட பார்த்ததில்லை. என்னுடைய மகள் தான் அது. சரிங்களா? என்னுடைய மகள் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அக்கா பையனுக்கு ஒய்ஃபு. சரிங்களா? என்னுடைய மருமகனுக்கு மனைவி.
சரிங்களா? பாம்பேயில் இருக்கிறாங்க. அந்த மகளை நான் நேரில் கூட பார்த்ததில்ல. ஃபேஸ்புக்கில் தான் அப்படியே ஏதாவது மெசேஜ் போடுவேன் அந்த மகளுக்கு. அந்த மகள் மட்டும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? தெரேசா ரவிராஜ். மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பு மகளையும் என்னுடைய கணவர் ரவிராஜ் குழந்தைகளையும் கையின் பிரயாசங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்பு மகளே, நீ எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்புனதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்த உடனே. ஒருவருமே அனுப்பலையே இதுவரை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்பு மகளுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நான் வந்து காலையில் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். வேலை இருக்குது. என்ன வேலைன்னா, இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டை FCRAவில் பதிவு பண்ணணும். சரிங்களா? களக்காட்டில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு பிரதர் பண்ணுவார். அவரை பார்த்து 10, 100, 150 ரூபா கொடுத்துட்டாலும் பரவாயில்ல, அவரை வச்சு அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வேலை. அப்புறம் 2வது வேலை சாயங்காலம் இருக்குது. அது என்ன வேலைன்னு நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அதை நான் சொல்ல மாட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது ஒரு முக்கியமான வேலை தான். அந்த வேலை சாயங்காலம் இருக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இதுதான் இன்றைக்குரிய செய்தி. அப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட் டீடு போடணும். இந்த இடத்த மட்டும் அதிலேருந்து நீக்கிட்டு, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அமெண்ட்மெண்ட் ட்ரஸ்ட் டீடு, அந்த இடத்த மட்டும் அதிலேருந்து நீக்கிட்டு அந்த அமெண்ட்மெண்ட் டீடையும் பதிவு பண்ணணும். சரிங்களா? அதுவும் இந்த வாரத்தில் எப்படியும் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு ஏவுதலை தந்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதோடு கூட என்னுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ராக்ட் இன்னும் கிடைக்கல. அது சம்மந்தமாக அந்த ஆஃபீஸுக்கு போய் இன்னும் ஒரு தடவை போக வேண்டியிருக்கு. இன்னும் எத்தனை தடவை அறையணுமோ தெரியல. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா.